ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி சேமியா புட்டு செய்கிறதுக்கு அரை பேக்கெட் அளவு சேமியாவுக்கு 1/2 டீஸ்பூன் அளவு தூளுப்பு சேர்த்துட்டு அது கூடவே ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணீர் சேர்த்து இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பிசைஞ்சதுக்கப்புறம் இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் தனியாக வச்சிடலாம். ஊறினதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பார்த்தா இந்த மாதிரி தான் இருக்கும். இதை அப்படியே நம்ம இட்லி வேக வைக்கிற மாதிரி வேக வச்சுக்கலாம். அதுக்கு இட்லி தட்டில் நம்ம ஊற வச்சுருந்த இந்த சேமியாவை நல்லா பரப்பி விட்டுக்கலாம். இது ரொம்பவே குயிக்காக ஈஸியாக செய்யக்கூடிய டிஷ் தான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம தட்டில் எடுத்து வச்சதுக்கப்புறம் இட்லி பாத்திரத்தில் ஒரு 200 ml அளவு தண்ணி ஊற்றிட்டு இந்த நம்ம எடுத்து வச்சுருந்த தட்டையை அதுக்குள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 7 மினிட்ஸ் மட்டும் வேக வச்சிடலாம். 7 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி உதிரியாக வெந்து வந்துடும். அதுக்கப்புறம் அது கூடவே நாட்டு சக்கரை இல்லைன்னா வெள்ளை சக்கரை ஒரு நமக்கு இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நான் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அது கூடவே ஒரு அரை கப் அளவு தேங்காய், 1 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள், தேவையான அளவு நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோன்னா ஒரு சூப்பரான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. சேமியா புட்டு, நாட்டு சக்கரை சேமியா புட்டு நம்ம செஞ்சுருக்கோம் இன்றைக்கி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.